நேத்து மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். எந்திரிச்சோனே ஒரு பால குடிச்சிட்டு சமைக்கலான்னு போய் பார்த்தா தக்காளிலாம் அழுகிட்டு கிடக்கு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட்டு சமைச்சு பழகுன டிஷ். அதெல்லாம் எனக்கு ரொம்ப புடிச்ச டிஷ். தக்காளி பஜ்ஜி. அதான் நான் ஃபர்ஸ்ட்டு சமைச்சு பழகுன டிஷ். சமைச்சு முடிச்சுட்டு, குளிச்சுட்டு வந்து சாப்பிட்டு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஆஃபீஸ் முடிச்சு வந்தோனே ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அப்புறம் டீய போட்டுட்டு, இன்னைக்கு நம்ம ஜொமேட்டோ போறதில்ல. அதுக்கு பதிலா திருப்பூர் போறோம். திருப்பூர்ல நம்ம சித்தப்பா வீடு இருக்கு. அதனால அங்க போயிட்டு ஒரு விசிட்டிங்க போட்டுட்டு திருப்பி நைட்டே ரிட்டர்ன் ஆகணும். அதனால ஒரு 6:30 கிலோ ரூம்ல இருந்து கிளம்பியாச்சு. சரி போற வழியில நேத்து காத்து கம்மியா இருந்தனால இன்னைக்கு கொஞ்சம் காத்து ஃபில் பண்ணிட்டு போயிருமேன்னு போனா, காத்தே ஏறல. என்ன கதைன்னு பார்த்தா தான் தெரியுது பஞ்சரு. ஒட்டிட்டு கிளம்புறதுக்கு 7 மணி ஆயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல திருப்பூர் போனதில்ல. சொல்லப்போனா திருப்பூரே போனதில்ல. மேப்ப பார்த்து தான் போனேன். ஹைவேங்கறனால என்னவோ மொத 30 கிலோமீட்டர் சர்ருன்னு போயிட்டேன். அங்கிருந்து உள்ளுக்குள்ள ஒரு கட் எடுத்தேன் பாருங்க. அங்க தான் வச்சான் செக்கு. பெண்டு, வளைவு, நெளிவு, சுழிவு, குழி, மேடு, பள்ளம் எல்லாத்தையும் கடந்து ஒரு வழியா வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, அங்கேயே சாப்பிட்டு கிளம்புற நேரத்துல என் தம்பிட்ட நம்ம கடந்து வந்த பாதைய பத்தி சொன்னேன். என் தம்பி ஒரு அருமையான ரூட்ட சொல்ல, அப்புறம் அந்த ரூட்ட புடிச்சு ஒரு மணி நேரத்துக்குள்ள வந்து சேர்ந்தாச்சு. வந்து சேரக்கே 11 மணி ஆயிருச்சு. நம்ம அங்கேயே சாப்பிட்டனாலயே வந்தோனே படுத்துட்டேன். நன்றி, வணக்கம்.